சரியா? ஸோ மெயினாக ஸ்ட்ரோக்காக இருக்க பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி இந்த ரீஹேப் ப்ரோக்ராம். அடுத்தது இப்போ அடுத்தது பார்த்தா மெத்தட்ஸ். ஸோ என்ன மெத்தட்ஸில் பார்ப்போம்? நியூராலஜிக்கல், கார்டியாக், இப்போ என்னென்ன மாடல் இந்த ரீகேப், அதாவது கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரோக்ராம் ரீஹேபிலிட்டேஷன் என்னென்ன மாடல்ஸ்லாம் பார்த்தோம்னா பயோமெடிக்கல் ரீஹேபிலிட்டேஷன் மாடல், எஜுகேஷனல் ரீஹேபிலிட்டேஷன் மாடல், சோசியல் ரீஹேபிலிட்டேஷன் மாடல், எக்கனாமிக் ரீஹேபிலிட்டேஷன் மாடல், கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பயோமெடிக்கல் ரீஹேபிலிட்டேஷன் மாடல் பார்த்தோம்னா, ஸோ இந்த மாடல் எப்போ வந்துச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ அந்த டைம் நிறைய சோல்ஜர்ஸில் வந்து அந்த வார்னால அடிபட்டு ஸோ ஒன்று டிசபிள் ஆகிருப்பாங்க. ஸோ இல்லைனா இன்ஜுரியாக இருக்கும்போது அந்த டைம் வந்து ஒரு மெடிக்கல் டீம் ஃபார்ம் பண்ணி ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஆரம்பிச்சது அந்த பயோமெடிக்கல் ரீஹேபிலிட்டேஷன்ஸ். ஸோ இதில் அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தோம்னா, பேசிக்காக ஹெல்த் மெஷர்ஸ், அதாவது சானிடைசேஷன், ஹைஜீன் பார்ப்பாங்க. அடுத்து நியூட்ரிஷனல் சப்போர்ட் அண்ட் இம்யூனைசேஷன், ஹெல்த் எஜுகேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த மாடலோட பேசிக் ஹெல்த் மெஷர்ஸ். அடுத்த பார்த்தோம் டிசரபிள் ஹெல்த் மெஷர்ஸ் பார்த்தோம்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஸோ இதுக்கு முன்னாடி எதாவது வந்து திருப்பி வரும். ஸோ டயபெட்டிக்லாம் வந்து இது கூட அப்பா அம்மா இருந்துச்சுன்னா திருப்பி வர சான்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து அந்த பர்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு பிற்காலத்தில் வர சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு கவுன்சிலிங் இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலி பிளானிங் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இந்த மாடல் வரும். அடுத்தது பார்த்தோம்னா எஜுகேஷனல் ரீஹேபிலிட்டேஷன் மாடல். ஸோ இது பார்த்தோம்னா மெயினாக டிசபிலிட்டி பர்சன், அந்த சில்ட்ரன்ஸ் வந்து அண்ட் அடல்ட்ஸ் இவங்களாம் வந்து ஸோ ஹெல்த்தை பற்றி எஜுகேட் பண்ணுறது. ஸோ சொல்ல இந்த மாதிரிலாம் இருக்கும், நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்துக்கணும். ஸோ அந்த நம்ம டயட் ப்ரோக்ராம், அப்புறம் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், இந்த ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு நம்ம கரெக்டாக சொல்லணும். நார்மல் வந்து ஸோ நார்மலி சொல்கிறது, அதாவது ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஒரு புக்கை வச்சு ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. நான் ஃபார்மல்னா நம்ம இப்போ பழைய காலத்தில் பாட்டி தாத்தா சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் பாட்டி தாத்தா மாதிரிலாம் சொல்லுவாங்க. பாட்டி நிறைய அந்த காலத்தில் அந்த மாதிரி அப்போ வந்து நான் ஃபார்மல் வந்து நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த ஆர்டிகிள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சோஷியல் ரீஹேபிலிட்டேஷன் மாடல். ஸோ இதில் பார்த்தோம்னா ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்ரோச் அண்ட் சோஷியல் சர்வீஸ் அப்ரோச். ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்ரோச் பார்த்தோம்னா ஸோ சோஷியலாக பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கண்டிப்பாக நம்ம வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவேர்னஸ், அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற டிசபிலிட்டி வந்து இந்த பக்கத்தில் மற்ற பர்சன் வந்து இதை அப்டேட் பண்ணாமல் ஸோ அவங்க அதை ஹர்ட் பண்ணாத மாதிரி அவங்களுக்கு பார்த்து சொல்லணும். ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் அப்ரோச். இந்த சர்வீஸ் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு அதான் கண்ணு தெரியாத அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் ரீஹேபிலிட்டேஷன் மாடல். அடுத்த எக்கனாமிக் ரீஹேபிலிட்டேஷன் மாடல். ஸோ இது பார்த்தோம்னா லைக் அந்த ஒகேஷனல் ட்ரைனிங் மாதிரி தான், நம்ம ஒகேஷனல் ரீஹேபிலிட்டேஷன் வரும் அதே மாதிரி. ஸோ எது என்னன்னா, இப்போ ஒரு டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்கன்னா அந்த பர்சன் வந்து ஸோ என்ன எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்காங்க, ஸோ புவர் பாவர்ட்டி இந்த மாதிரி புவர் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா மாடல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து போகணும். ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அவங்களால ரொம்ப முடியாது. ஸோ அவங்கள போய் வாட்ச்மேன் நின்று அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது தொடங்கி இந்த மாதிரி ஒர்க் இருக்குது. ஸோ அதான் வந்து எக்கனாமிக்கல் ரீஹேபிலிட்டேஷன் பண்ணலாம். ஒர்க் செக்டாரில் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறது. ஸோ அதான் இந்த மாடல். அந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ இது நம்ம அதை பார்த்ததேனா ஸோ கம்யூனிட்டியாக நம்ம எல்லா ஒர்க்கினன்ஸ் வந்து அந்த செக்டார் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற பீப்புள் ஆர் டிசபிலிட்டி பீப்புள்ஸ் வந்து நம்ம ரீஹேபிலிட்டேஷன். ஸோ அதான் கம்யூனிட்டி பேஸ்ட் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ அந்த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் டூ மார்க் கொஸ்டின். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஸோ இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் பில்ட் அப் மேன் பவர் ரிசோர்ஸ் கம்யூனிட்டி
holistic development and wise use of local response and need-based planning. அடுத்து பார்த்தோம்னா disadvantage பார்த்தோம்னா lack of specialization training, difficulty with evaluation, problems in pricing, decentralization, limitation of local resource, and lack of cooperation in the coordination. Yes.